அப்படி சொன்னாங்க. மேலே தான் இருக்கிறான வீடு தெரியல, போய் பார்க்கலாம். இது பாலநகர் தானே, அதான் படிக்கிறது பாலநகர் தான். சரிங்க பாட்டி. கா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களாக்கா? கால் வந்துச்சாக்கா? கால் உங்களுக்கு வந்துச்சா வரலையாக்கா? கால் வரலையா உங்களுக்கு? கால் பண்ணியிருந்தேன் 5 டைமு. சரிங்கக்கா. சரி, தேங்க்ஸ்க்கா. ஒன்று பார்த்தா காலே வரலையா? ஸ்விக்கியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரில. கொடுத்துருங்க. அந்த பாட்டி ஓரளவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம 2வது ஆர்டரு கம்ப்ளீட் பண்ணிட்டு 3வது ஆர்டருக்கு போயிடலாம். இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம 2 ஆர்டர் தான் ஓட்டிக்கிறோம். கரெக்டாக 12:27 ஆரம்பித்தோம், 1:10 ஆயிடுச்சு இப்போவே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போவோம். ஆர்டர் அடிக்குதான்னு பார்த்துட்டு 2 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இப்போ வரைக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டரே அடிக்கலை. 2 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்போல்லாம் ஆர்டர் அடிக்கணும்னு தெரியல. கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்தால் 1 மணி நேரம் ஆக போகுது காய்ச்சி. கரெக்டாக 2 ஆர்டர் தான் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா சண்டே தான். இன்றைக்கி ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னன்னே தெரியல ஒன்றும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஆர்டர் எதனா அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கையில் நான் வண்டி ஓட்டி இன்னொரு கையில் தான் ஃபோன் பிடிச்சி நிற்கிறேன். ஃபோன் ஓட்டுறது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சீக்கிரம்னா ஃபோன் ஓட்டுறோம், மைக்கும் வாங்க பார்க்குறேன். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சேனலில் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். போதும், அது மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் எதுவும் வரல, அப்படியே தான் இருக்குது. இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆர்டர் இன்னும் எதுவும் அடிக்கல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் பார்த்துக்குறோம். 150 ரூபா வந்துக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்விக்கி ஆன் பண்ணவே எனக்கு எந்த தெரிஞ்சிட காமிக்குது. நாளைக்கெல்லாம் பார்த்தா நார்மலாகிடும். ஒரு ஆர்டருக்கு 30 ரூபா இல்லைனா 20 ரூபா தான் வரும்.
ரீஃப்ரெஷ் ஒரு டைம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்டர் அடிக்கலை. நம்ம 1:10 சொன்னோம், பார்த்தா 1:10 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆர்டர் அடிச்சிச்சு காய்ச்சி. இப்போ சரி காய்ச்சி, நான் ஹோட்டலில் போய்ட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுத்தோம்ல, அதே ஹோட்டலில் திருப்பி ஆர்டர் போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு ஃபுட்டு ரெடி கொடுத்துறாங்க. நம்ம ஃபுட்டு மட்டும் போய் ஏற்றினேன், அப்படியே வந்துடலாம். நான் 77.97 பிரியாணி 77.97 76.97 பிரியாணி லைன் பார்த்து சரி. என்னென்ன ஐட்டம் பாது? அது ஒரு 130 ரூபா கொஞ்சம் ஸ்கேன் பண்ணேன். அவ்வளோ தூரம் போயிட்டு 697. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு வேறு நம்பர் எழுதி கொடுத்துக்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறேங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே பார்த்தா வீடே எதுவும் காணோம். ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. கஸ்டமர் கால் பண்ணி பார்க்கலாம்.